வணக்கம். பாட்டி கை பக்குவம். இன்றைக்கி பீர்க்கங்காய் சௌ வச்சு இன்றைக்கி கிரேவி ஒன்று செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் பீர்க்கங்காய் சௌ பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தாளிப்புக்கு வெறும் கடுகு, சோம்பு. சரிங்களா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சிங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா வாசனையாக இருக்குங்க. பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. காய் சுருங்கிடுங்க, உப்பு கம்மியாகவே போடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம சௌவும் பீர்க்கங்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம மிளகா பொடி போடலாம். கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. மஞ்சள்தூள் ஒரு 1.5 ஸ்பூனுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க 1 ஸ்பூன். இது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி மூடிடலாங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோங்க. ஏன்னா இது நீர்க்காய், அதனால். சரிங்களா? இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து சேர்ந்து வந்தோன்னே உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போது பீர்க்கங்காவும் சௌவும் போட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ அருமையாக வந்துட்டு பாருங்கள். அப்படியே சாதத்தில் ஒரு கரண்டி இப்படி அள்ளி போட்டு சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.